எனக்கு ஒரு சின்ன யோசனை சார். சொல்லுப்பா. ஒண்ணு இல்ல சார், இந்த ஆபீஸ்ல வேலை செய்யறவங்களாம் கரண்ட் பில்ல கட்டுறதுக்கு எவ்வளவு கஷ்டப்படுறாங்கன்னு நேரடியாவே பார்த்திருக்கேன் சார். எங்க வீட்டு பக்கத்து வீட்டுல இருக்கிறவர் கூட ஒரு முறை அவர் கரண்ட் பில்லை என்கிட்ட கட்ட சொன்னாரு. நானும் கட்டிட்டு மீதி காசை அவர்கிட்ட கொடுத்தேன். அதுக்கு அவர் சொன்னாரு, மீதி காசை நீயே வச்சுக்கப்பான்னு சொன்னாரு. நான் வந்து இனாம்லாம் வாங்குறது இல்ல சார் அப்படின்னு சொன்னேன். அதுக்கு அவர் சொன்னாரு, இது இனாம் இல்லப்பா, நீ செஞ்ச வேலைக்கு கூலினாரு. கரண்ட் பில்ல கட்டுறது எவ்வளவு கஷ்டம்னு எனக்கு தான்ப்பா தெரியும் அப்படின்னு சொன்னா சார். அப்பதான் சார் நான் யோசனை பண்ணி பார்த்தேன், இதையே நம்ம ஏன் ஒரு தொழிலா எடுத்து செய்யக்கூடாதுன்னு. இந்த ஏரியால தான் நிறைய பேர் ஆபீஸ்ல வேலை செய்யறவங்க இருக்காங்களே சார், அவங்களுடைய கரண்ட் பில்லு, டெலிபோன் பில்லு எல்லாத்தையும் நானே கட்டுறேன் சார். பிரமாதமான யோசனையா இருக்க. இது யாருக்கு தோணலையே? இப்ப வா, இந்த ஏரியாவுக்கு எல்லாரையும் உனக்கு அறிமுகப்படுத்திடுறேன். ஏண்டி, உங்க அப்பா தான் எது நல்லது எது கெட்டதுன்னு ஒண்ணும் தெரியாம ஆடுறாரு. நீங்களும் அவர் கூட சேர்ந்துக்கிட்டு ஏண்டி ஆடுறீங்க? இந்த கூத்து எந்த வீட்லயாவது நடக்குமா? உங்களுக்கு தான் யார்கிட்ட எப்படி நடந்துக்கணும், குடும்பம் எப்படி நடத்தணும்னு ஒண்ணுமே தெரியாது. வீட்டுக்கு ஒரு மாப்பிள்ளைங்களோ அப்படியே இருந்தாங்கன்னா குடும்பம் உருப்படுமா? சொல்லுங்கடி. அம்மா, இவனுங்க வாழ்க்கையை தான் பாழாக்கிட்டாருன்னா உன் வாழ்க்கையை பாழாக்கிடுவார் போல இருக்கே. நான் என்ன பண்ணுவேன்? பெத்த வயிறு பத்தி எரியுது. ஏமா அனாவசியமா அழற? நாங்க விருப்பப்பட்டு தானே இந்த கல்யாணத்தை பண்ணிக்கிறோம். எங்க லைஃப பாத்துக்க எங்களுக்கு தெரியாது. என்னமோ நாங்க உன்னை கொடுமைப்படுத்துற மாதிரி பெருசா அழறியே. பாக்குறவங்க எல்லாம் எங்களை தப்பா நினைக்க மாட்டாங்க. தயவு செஞ்சு அழறத நிறுத்து. போறோம். அம்மாவும் பொண்ணு ரெண்டு பேரும் ஒன்னா சேர்ந்து கட்டி பிடிச்சுக்கிட்டு அழுவுங்க. எங்களுக்கு என்ன? வாடி போலாம். நல்லா அழட்டும். அவனுக்கு தான் மாப்பிள்ளை பிடிச்சிருக்குன்னு சொல்றானுங்களே, பின்ன நீ ஏம்மா அழற? இப்போ இப்போ நீ அழறதுனால ஏதாவது நடக்க போதா? ஏதாவது நடக்க போதா? இது பாரு, நீ அழறத நிறுத்தலன்னா நான் இந்த வீட்டை விட்டே போயிடுவேன். அப்படி எல்லாம் சொல்லாதம்மா, வேண்டாம்மா, அப்படி எல்லாம் சொல்லாத, அப்படி எல்லாம் சொல்லாதடி. 3 பொண்ணு பத்தவையா? என் பேரை பெருசா போடு, போட்டோ போடு, மண்ணை அகட்டி அழைக்கிறார் அப்படி டைட்டில் வச்சுடு. சரிங்க. ஏந்திரியா, போய் வெளியே. ஏய், போயா. யாருக்கிட்ட கல்யாணம் தெரிய வச்ச என் பொண்ணுங்களை அநியாயமா பாயம் கணத்துல தள்ளுறியா? அவங்க வாழ்க்கையை நாசமாக்க பாக்குறியா? அதுக்கு நான் விட மாட்டேன், நான் விட மாட்டேன், நான் விட மாட்டேன். முன்னாடி சட்டை பிடிக்கிறேன், நீ கொண்டு வருவேன். ஏண்டி, வீட்டுல முதல் தடவை ஒரு கல்யாணம் ஏற்பாடு பண்ணி முதல் பத்திரிக்கை காட்ட ஒருத்த வர்ற, அதை வாங்கி கிழிச்சறிய குடும்பம் இல்லையா? பொண்ணுக்கு கஷ்டப்பட்டு கல்யாணம் ஏற்பாடு பண்ணா அது ஒரு பெத்த தாய் தடுப்பாளாடி. என் உயிர் இருக்கிற வரைக்கும் இந்த கல்யாணம் நடக்க விட மாட்டேன். அப்ப கொலை பண்ணிட வேண்டியதான். அதுக்கெல்லாம் துணிஞ்சு வந்தாடி நானே, அதுக்கெல்லாம் பயப்பட மாட்டேன். ஆனா உன்னை கொலை பண்ணா என்ன புரிஞ்சு போயிடுவாங்க. என் பொண்ணுக்கு கல்யாணம் நின்று போயிடும், அதுக்காக பல்ல கிடைச்சிட்டுங்க. ஏய், கல்யாணம் முடிகிற வரைக்கும் வீட்டு வாசல தானே எப்ப மாட்டேன். முன்னாடி கோயம்பேடு மார்க்கெட் மாதிரி பரப்பி கிடக்குது, பின்னாடி ஏகப்பட்ட லேடிஸ் குமிஞ்சி கிடக்குது. லுக் அட் தம் சுவாமி. ஒரு கவர்மெண்ட் சர்வெண்ட், ஒரு லோக்கல் மென்டல், இதுங்கெல்லாம் எனக்கு ஈக்குவல் ஸ்டேட்டஸ்ல உட்கார்ந்துருக்கு. என் தலைவிதி நான் எங்க போய் சொல்றது? என்ன மேனது, குப்பத்துல தீ பிடிச்ச மாதிரி இவ்வளவு புகை வருது. ஐயோ, நிறுத்துங்க நிறுத்துங்க, அட்டி பகவானை அனுப்பிட்டாலே தோசை வந்துடும். என்ன தோசை வரும்? யாரியா இவரு? சிகரெட் அபச்சாரம் அபச்சாரம். மனவரையில உட்காந்து சிகரெட் குடிக்கிறல. இதுல வர்ற புகை விட இதுல கம்மியா தான் வருது. ஒரு லார்ஜ் டென்ஷன். ஐயோ குடிக்கிறல. யூ வாண்ட் a small? லார்ஜ் தோசை வந்துடும். அபச்சாரம் அபச்சாரம் அபச்சாரம். அடிக்கிறார், கையில அடிக்கிறார், ஸ்மால் அடிக்க மாட்டேங்கிறார். இது என்ன மனவரையா பாரா? நான்சென்ஸ். கல்யாணம் பண்ண 3 பேரையும் அழிச்சுன்னு வாங்க. அம்மா, 2 பொண்ணு தான் வந்திருக்கு. நான் தாலி கட்ட வேண்டிய பொண்ணு இன்னும் காணுமே. வரடா, அவசரப்படாத. சாமி, நான் தாலி கட்ட வேண்டிய பொண்ணு ஏன் இன்னும் வரல? இன்னொரு பொண்ணு அழிச்சுன்னு சொல்லுங்க. வர சொல்லு. என்ன லட்சுமியை காணா? அம்மா அம்மா, என்னடா? நம்ம லட்சுமியை பாத்தியாமா? நம்ம லட்சுமியை காணாமா? என்ன? நம்ம லட்சுமியை காணா. எங்க போனால எல்லாத்தையும் தேடி பார்த்தோமா, எங்க போய் பாத்துறீங்க? நம்ம லட்சுமி காணுமா? என்னடா சொல்ற? எங்க போயிட்ட லட்சுமி?
ஏற்கனவே கல்யாணம் வேண்டாம்னு சொல்லிட்டு இருந்தா. கட்டாயப்படுத்தி கல்யாணத்துக்கு ஏற்பாடு செஞ்சீங்களே, எங்க போயிட்டா? லட்சுமி எங்க போயிட்டா? ஏம்மா லட்சுமி, அம்மா சத்தம் போடாதம்மா, சத்தம் போடாத. கல்யாணத்துக்கு வந்தவங்க காதுல விழுந்துச்சுனா மத்த தங்கச்சிங்க கல்யாணம் நின்னு போமா. ஐயர் பொண்ணை கூப்பிடுங்கிறாரு, இந்த கிழவி கிட்ட என்னடா பேச உனக்கு? அப்பா விவரம் தெரியாம பேசாதப்பா. தங்கச்சி லட்சுமியை காணாப்பா. என்னடா சொல்ற? ஆமா, கல்யாண மண்டபத்துல எல்லா இடத்துலயும் தேடி பார்த்து எங்க போச்சுன்னு தெரியல. டேய், இவளுக்கு இந்த கல்யாணத்துல இஷ்டம் இல்ல, அதனால உன் தங்கச்சி எங்கேயோ ஒளிச்சு வச்சுட்டு ஒண்ணும் தெரியாத எல்கேஜி பொண்ணு மாதிரி உட்கார்ந்து அழுதுட்டுக்கா. அப்பா மரியாதையா என் பொண்ணுங்கன்னு சொல்லிடு, நான் உயிரோட வச்சு குளிப்பான். சும்மா இருப்பா. டேய், சும்மா அவன் ஆட மாறாடா. இது மாதிரி இங்க இருந்தோ ஒப்பாரி வச்சு மானத்துக்கு எடுத்துட்டு வா, வீட்டுக்கு கூட்டு போ. மீதி 2 கல்யாணத்தை ஒழுங்கா நடத்துறேன். முதல்ல இந்த 2 கல்யாணத்தை மட்டும் 2 நடத்துறேன். கல்யாணம் தானே, பேஷா பண்ணிடுவோம். அப்படின்னா எனக்கு இன்னைக்கு கல்யாணம் இல்லையா? அப்பா எனக்கு இன்னைக்கு கல்யாணம் இல்லையா? அப்பா அப்பா அப்பா, என்னடா சாப்பாடு பத்திரியா? எனக்கு இன்னைக்கு கல்யாணம் இல்லையாப்பா. என்னடா உளர்ற? நான் உளரலப்பா, அங்க எல்லாரும் அப்படிதான் பேசிக்கிறாங்க. எங்கடா பொண்ணோட அப்பன்? இருங்க, அவசரப்படாத. கல்யாணம் இல்லைங்கறா, 2 கல்யாணம் தான் சொல்றா. இருங்க, 3 பொண்ணுகளுடைய கல்யாணத்தையும் ஒண்ணா நடந்தா நான் ஆசைப்பட்டேன். ஆனா இப்ப திடீர்னு ஜோசியர் என்ன சொல்றாருன்னா, 3 கல்யாணத்தையும் ஒண்ணா பண்ணா 3ஆவது மாப்பிள அவுட்டுங்கறாரே. ஏய்யா, பொண்ணு பக்கம் தெரியாதா? நிச்சயார்த்தம் பண்ண தெரியாதா? மணவேல உட்கார வைக்க தெரியாதா? தெரியும். அப்ப என்ன சொன்னா, அப்படி பண்ணா மாப்பிளையோட அப்பா உயிருக்கு ஆபத்துனா, இப்ப என்ன சொல்றான், மாப்பிளையோட உயிருக்கு ஆபத்துங்க. ஐயோ, அவங்க அம்மாவோட உயிருக்கு ஆபத்துங்க. ஐயோ, டோட்டல் ஃபேமிலியா போய் பரவாயில்லையா? அப்புறம் எப்ப கல்யாணம்? 2 நாள் கழிச்சு வச்சுக்கலாம். இப்ப பந்தி தீர போது போய் சாப்பிடுங்க. அப்ப எனக்கு பாயாசம் இருக்கு, போயா. போடா, 2 நாள் கழிச்சு கல்யாணம். வாங்க முதல்ல சாப்பிடும். ஓம் அக்னி தேவாய தீமகி அக்னியே ஸ்வாஹா சுத்தம் தேவாய நமஹ. காப்பி, நீ பேசுறது ஒரு மீனிங் கூட எனக்கு புரியல. அடுத்த மேட்டர் என்ன சொல்லு. தாலி எடுத்து கட்டணும். அவ்வளவுதானே? ஓகே, ஏதாவது சொல்ல போறியா? கட்டி மேல கட்டி மேல கட்டி மேல. காப்பி, அதெல்லாம் தேவையில்லை. சாரி, எத்தனை நாள் போடணும் பின்னாடி? 3 முடிச்சு போடணும். 3 முடிச்சு, அதெல்லாம் அதிகம். 1 வேணா போடுறேன், எனக்கு டைம் இல்ல. இதுக்கு தான் அப்பவே மண்ணா கிட்ட சொன்னேன், ரிங் மாத்திக்கலாம்னு சொன்னா கேட்டானா அவன். எக்ஸ்கியூஸ் மீ, பின்னாடி கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்க. மாங்கல்யம் தந்து நானேனா மம ஜீவன ஹேதுனாம் கண்டே பக்தாமி. எவனோ வாய்க்குள்ள அரிசி போடுறது போட தெரியாதவள ஒரு மாப்பிள்ளை. I don't like it. பரவாயில்ல, கொஞ்சமா வை. கொஞ்சம் எடுத்து நீ வாடா, உனக்காட இப்ப கல்யாணம் நடந்தது. அதான் எப்ப எனக்கு உள்ள போய் வச்சுக்க மாப்ள. கூட்டு போயடா. வாங்க 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 வாங்க. பொண்ணுங்களுக்கு கல்யாணம் பண்றது சர்க்கஸ்ல பார் விளையாடுற மாதிரி இருக்கு. அவன் பார்த்தாருன்னா தகராறு தான் வரும். எனக்கு பயமா இருக்கு. வா போயிடலாம். பயப்படாம வாங்க மாமா. வா போயிடலாம், வாயேன். ஏன் பயப்படுறீங்க மாமா? நில்லுங்க. அம்மா, அம்மா. மாமா, நான் சொல்றத கேளுங்க. என்ன தைரியம் வந்தா இந்த பச்சைக்காரன் கல்யாணம் பண்றது? என்னடா மாமா? நீங்க பஞ்சாயத்து வர திட்டம் போட்டு அவங்க 2 பேர்த்தையும் அனுப்பிச்சு வச்சுட்டு ஒண்ணும் தெரியாத மாதிரி நாடாறியா? அடிச்சு கொண்டு போடுவேன். ஏய், கைய வரு. அடிங்க. ஏய், அவங்க 2 பேரையும் அடிச்சு இப்படி கொலை பண்ற? நீ பார்த்த 2 மாப்பிள்ளைங்களை விட இதோ இந்த குப்பை எந்த விதத்துல குறைஞ்சு பேசாடி சனியனே. அறிவில்லையா? உழைக்கிறது இல்லையா? ஒழுக்கமா இருக்கிறது இல்லையா? இந்த விதத்துல இவன் குறைஞ்சு போயிட்டான். நல்ல வேளை இவளுங்க மாதிரி உன் பேச்சை கேட்டு தான் வாழ்க்கையை கெடுத்துக்காம நல்லவனான குப்புன புத்திசாலித்தனமா கல்யாணம் பண்ணிட்டாளே. இனிமே அவ வாழ்க்கையில ஒரு குறைய வராதியா, ஒரு குறைய வராது. ஏய், லட்சியம் அடிச்சுதான் போடி வெளியே. அம்மா, அப்பா, யோ, நீ என்ன போக சொல்றது? நீ சொன்னாலும் சொல்லாட்டியோ நீ பண்ற கூத்தெல்லாம் பார்த்துக்கிட்டு நான் இங்க 1 நிமிஷம் கூட இருக்க மாட்டேன். 1 நிமிஷம் கூட இருக்க மாட்டேன். நீங்க வாங்க வாடி பேசிக்கலாம். நான் இருக்க மாட்டேன். நான் இருக்க மாட்டேன். வாங்க போலாம், வாங்க போலாம். அவ போனா போயிட்டு போறா, நீ உள்ள போமா. இது பாரு, அந்த அனகாவடி நம்பி போறீங்களே, சாப்பாட்டுக்கு வழி இல்லாம என் கால்ல வந்து விழுக தான் போறீங்க. வாய விட்டு போ. போது நிறுத்தியா? யாரு பிச்சை எடுக்க போறாங்க, யார் கால்ல வந்து விழ போறாங்கன்னு போக போக தெரியா? பாப்பா, நம்ம போலாம். போகாதீங்கம்மா. அம்மா, அம்மா போகாதீங்கம்மா. போ சொல்லுங்க. போய் தனியா சொல்லுமா? போ.
நிறுத்துப்பா. வாங்க வாங்க சங்கர், சௌக்கியமா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன். பில் அனுப்பிச்சிடுறீங்களா? வீடு தேடி வரும். சரி. கல்யாணத்துக்கு அப்புறம் நீ மாடர்னாவே இருக்க மாட்டேங்கிற. ஏய் மல்லுவேட்டி, சீ, ஏய் ரெட் பிரேக், ரெட் பிரேக். குட் ஏய் மார்னிங். மண்ணுகட்டி, பாயா என்ன இது கையில? காஃபி. இது எதுக்கு நீ எடுத்துட்டு வர? செர்வெண்ட்லாம் செத்து போயிட்டானா? 20 வருஷம் வாயே பேசாத ஒரு சர்வெண்ட் இருந்தா அவளை தான் அடிச்சு துரத்தி விட்டுமே. யார சொல்ற? என் வைஃப் உன் மாமியா. ஓ, கரெக்டா தான் சொல்ற. நல்ல ஆளியா நீ. காலையில எந்திரிச்சு இன்னும் பல்லு விளக்கல. அது மட்டும் இல்ல, பாத்ரூம் போய் குளிக்க கூட இல்ல. பைப்பை திறந்தா காத்து வருது, சுவிட்ச போட்டா லைட் எரிய மாட்டேங்குது, ஃப்ரிட்ஜ் ஃபங்க்ஷன் ஆக மாட்டேங்குது, ஏசி ரிப்பேரா இருக்குது, ஏர் கூலர் வந்து எலி வருது. வாட் இஸ் த மேட்டர்? கரண்ட் இல்ல. ஏன் கரண்ட் இல்ல? 3 பேசும் போயிருச்சு. 3 ஃபேஸும் போயிடுச்சு. எந்த ஃபேஸ வச்சு ஏன் நீ சொல்ற? வெக்கமா இல்ல உனக்கு? ஒரு மாப்பிள்ளை எப்படி பேசுறது தெரியல. இப்ப நான் எப்படி குளிப்பேன்? மாப்ள, இன்னைக்கு ஒரு நாளைக்கு அந்த ஸ்விம்மிங் பூல்ல குளிச்சு அட்ஜஸ்ட் பண்ணீங்க. ஆமாங்க, நம்ம 2 பேரும் சேர்ந்து குளிக்கலாங்க. ச்சே, எது ஸ்விம்மிங் பூல்? அதுவா? சாக்கடை கொண்டாந்து ரொப்பி வச்சிருக்கான். கூவாத்துக்கு பிரான்ச் ஓபன் பண்ணிருக்கான். இன்றைக்கு காலையில போய் பாக்குறேன், 2 தவளை அதோட பாப்புலேஷன் கூட்டிட்டு இருக்காங்க வச்சு. அப்படியா? ஆ. ஐயோ, அத நான் பார்க்காம விட்டனே. இதுல எல்லாம் நல்ல இன்ட்ரெஸ்ட் காட்டு. ஆனா மாப்பிள்ளை குடிக்கிற தண்ணிக்கு என்ன பண்ணுவான்னு யோசிக்காத. இல்ல மாப்ள, அப்போலோ வாட்டருக்கு ஃபோன் பண்ண 4 ஹவர்ஸ் ஆகுங்கறானே. 4 ஹவர்ஸ் அவ்வளவெல்லாம் இந்த பாடி தாங்காது. அப்ப இந்த வாட்டர் குளிங்க. இந்த வாட்டர்ல குளிச்சா 1 செகண்ட் தாங்க மாட்டேன். நேரா கூட்டி அப்போலோ ஹாஸ்பிடல் ஐசியூல வச்சிர வேண்டியதான். போன் பண்ண ஆம்புலன்ஸ் வரும். என்ன மாமா, வீட்ல 2 பொண்ணுங்க இருக்குங்க, ஆளுக்கு ஒரு குடத்தை கொடுத்து போய் தண்ணி எடுத்துட்டு வான்னு சொல்ல வேண்டியதானே? Hi government servant, what nonsense you are talking? அவன் என்ன பேச்சு பேசுறான் பாத்தியா? அவனையும் அவன் ஒய்ஃபையும் வேணா தெருவா பக்கெட் எடுத்து போய் தண்ணி பிடிக்க சொல்லு. இவன் எதுக்கா என் ஒய்ஃபை கூப்பிடுறான்? இத பார், அவ யார் தெரியுமா? மல்டி மில்லியனர் சந்தோஷோட ஒரே ஒய்ஃப். கோன் பனேகா குரோர்பதி இத புடி. அதெல்லாம் வேண்டாம், பேச்சோட இருக்கணும். மாப்ள புடி புடி. இத போய் பேசிட்டு திடீர்னு அடிக்க வந்தா என்ன அர்த்தம்? தண்ணிக்காக நீங்க நடுவு சண்டை போட வேணாம். நானே குடத்தை எடுத்து போய் தண்ணி பிடிச்சிட்டு வந்துறேன். குட் ஐடியா. சைக்கிள் கேப்ல என்ன சர்வர் ஆகிட்டியே? ஐயோ, என்னாச்சு? கால உடைச்சிட்டீங்களே. பிரெஞ்ச் ஆயில் எங்கப்பா? Get back. Go inside. Go. அந்த வெண்குஷ்டக்கார உங்க அப்பா தண்ணி எடுக்க அனுப்புறாண்டி. பாவமா இருக்குடி. நம்ம வேணா போய் 2 குடம் தண்ணி எடுத்துட்டு வரலாமா? என்ன பேசுறீங்க? அந்த ஆள்கிட்ட அடிக்கடி கவர்மெண்ட் சவன்ட்னு உங்களை கேவலமா பேசிட்டு இருக்கா. எப்ப பார்த்தாலும் நான் மல்டி மில்லியனர் ஜிங்கு ஜிங்குன்னு குதிக்கிறா. இப்ப நீங்க தண்ணி எடுக்க போனா இன்னும் உங்களை கேவலமா பேச மாட்டா. நீங்க பேசாம வாங்க. இன்னொரு கூட முடியா, சும்மா இல்ல. அதெல்லாம் முடியாதுமா. ஆளுக்கு ஒரு குடம் தான். நம்மளே லைன்ல நிக்க சொல்லுவானுங்களோ? சேச்சே, நாம இந்த ஏரியா விஐபி இல்லையா? குடத்தை கொடுத்தோம்னா புடிச்சே கொடுத்து